ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் வியாழக்கிழமை, அதாவது 3ஆம் தேதி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு இதில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியட்டாக மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு நாள் என்ன பண்ணிட்டு வந்துச்சுன்னா, மார்க்கெட் நேராக அங்கேருந்து கீழே வந்துட்டு நமக்கு என்ன பண்ணால் இங்கே இருக்க டிமாண்டில் என்ட்ரி எடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிருந்தா இங்கே ஒரு சப்ளை இருந்துச்சு. ஸோ இந்த சப்ளையை தொட்டுட்டு என்ன பண்ணால் திரும்பி கீழே வந்தான். அப்போ என்ன நினைக்குது, டிமாண்டில் என்ட்ரி எடுத்துட்டு சப்ளை போனான். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே இறங்கி வந்தான். கீழே இறங்கிட்டு வரும்போது என்ன பண்ணால் நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளையை போட்டுட்டு மார்க்கெட்டு கீழே இறங்குச்சு. ஸோ இந்த சப்ளை நம்ம லைவ்ல ஜென்ரேட் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கினா இந்த ஓபிக்கு 50% டேப் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போனோம். மேலே போகும்போது நமக்கு இங்கேருந்து இறங்கின மூவ் என்னன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் மூவ் கண்டினியூஸாக நமக்கு என்ன இருக்கு, செல் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னன்னா இந்த மூவ் ஆரம்பிச்ச இடம் நமக்கு என்னவா இருக்கும், ஒரு சப்ளையாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்கோட இந்த சப்ளை ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறான், மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்குறான். கீழே இறங்கிட்டு இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகி போய் என்ன பண்ணுது, இந்த சப்ளையை தொடுது. ஸோ தொட்டுட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான், அங்கேருந்து கீழே வருது. ஏன்னா சப்ளைக்கு ரியாக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ மார்க்கெட்டு கீழே இறங்கினான். இறங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இங்கேருந்து மேலே ஏறும்போது என்ன பண்ணால் ஒரு டிமாண்ட் போட்டு போனான். அது இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்குது இந்த டிமாண்ட். ஸோ இதுக்கு ரியாக்ட் பண்ணுறான். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள மார்க்கெட்டு டிமாண்டில் ஓப்பன் ஆகி சப்ளை போனான். திரும்பி அங்கேருந்து கீழே இறங்கும்போதே ஒரு சப்ளை வச்சுட்டு வந்தான். மறுபடியும் என்ன பண்ணால் இங்கேருந்து மேலே போனான். போகும்போதே இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வச்சுட்டு போகிறான். மறுபடியும் என்ன பண்ணுறான், இந்த சப்ளைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறான். அப்போ திரும்பி கீழே வரான். ஸோ ஒரு சப்ளைக்கும் டிமாண்டுக்குமே நடந்து நடந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட்டு ஒரு கன்சால்டேஷன் போட்டுட்டு இருந்தான் ப்ரீவியஸ் மார்க்கெட்டு. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஒருவேளை இந்த இடத்துல இருக்க டிமாண்ட் வேல்யூனா நேராக போய் இந்த கையை உடச்சிட்டு திரும்பி கீழே வந்தால் இந்த டிமாண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இல்லை கீழே போனவன் என்ன பண்ணிக்கணும், ஆல்ரெடி இருக்க இந்த டிமாண்டை உடச்சிட்டு திருப்பி மேலே வந்து இந்த டிமாண்டில் என்ட்ரி எடுத்துட்டு டிமாண்ட் சப்ளை ஒர்க் அவுட் ஆகும். அப்போ இந்த சப்ளையில் என்ட்ரி எடுத்துட்டு கீழே போயிருந்தா ஃப்ளிப் என்ட்ரி கிடச்சிருக்கும். ஸோ நமக்கு எதுவுமே ப்ராப்பராக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஒரு சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் இடையிலே ஆக்டிவேட் பண்ணி மார்க்கெட்டை கன்சால்டேஷனாக பண்ணிட்டான். ஸோ நம்ம எதிர்பார்க்குற 15 நிமிஷம். ஸோ இதோட லோ டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணுறவங்க 3 நிமிஷம் 5 நிமிஷம் 1 நிமிஷத்தில் ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கலாம். பட் 15 நிமிஷம் பார்க்கும்போது நமக்கு பெருசாக இந்த இடத்துல எதுவும் நடக்கல. சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நிப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிட்டு நேராக போனால் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த இந்த சப்ளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்தான். மறுபடியும் மேலே போனால் இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே மார்க்கெட் இங்கே நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லோவை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்தான். வந்துட்டு என்ன பண்ணால் இங்கே போயிட்டு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இந்த சப்ளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்பி கீழே வந்தான். அங்கேருந்து கீழே வந்து மறுபடியும் இந்த டிமாண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு மேலே போனோம். அப்போ என்னாச்சு, இவனும் கிட்டத்தட்ட கன்சல்டேஷன் போட்டு அதாவது 15 நிமிஷத்தில் பெருசாக நமக்கு என்ட்ரி கொடுக்காம இதுக்குள்ளேயே நின்ட்டான். மேலே போயிட்டு கீழே வருது, மேலே போயிட்டு கீழே வருது. அதாவது என்ன சொல்லணும்னா, சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்கே நின்னான். ஸோ நமக்கு ப்ராப்பராக ஒரு லோவை உடச்சிட்டு மறுபடியும் கீழே போய் கண்டினியூஷன் ட்ரெண்டோ இல்லை ஒரு கையை உடச்சிட்டு மறுபடியும் கண்டினியூஷன் ட்ரெண்டோ கொடுக்கல. ஸோ நாம் எஸ்எம்சி ட்ரேடர் டைரக்ஷன் கிளியர் இல்லாமல் ஒரு சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் இடையில ட்ரேட் ஆகிக்கும்போது அது கன்சல்டேஷன் அப்படின்னு நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம் 15 நிமிஷத்தில். இதோட கம்மியான டைம் ஃப்ரேமில் ட்ரேட் கொடுத்துருக்கலாம். நிப்டி மிட் கேப் என்ன பண்ணா அப்படின்னா, இங்கே மேலே ஏறி திரும்பி கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்து மறுபடியும் மேலே போனால் 15 நிமிஷத்தில் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இருக்க இந்த டிமாண்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில் கொடுத்துட்டு மார்க்கெட்டு மேலே போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலை. தென் பின் நிப்டி என்ன பண்ணான்னா, மார்க்கெட்டே கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இங்கே இருக்க இந்த டிமாண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் டிமாண்ட்லேருந்து மேலே போனால் திரும்பி கீழே வந்தால் மறுபடியும் மேலே கீழே மேலே கீழே. அப்போ என்ன இருக்கணும், இந்த ஹையை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கணும், இல்லை இந்த லோ உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்துடணும். அப்படி வந்துச்சுன்னா இங்கே ஒரு ஃப்ளிப்போ இல்லாட்டி இந்த இடத்துல பிஓசி என்ட்ரியோ பார்த்துருக்கலாம். ஸோ அது இந்த இடத்துல நமக்கு கொடுக்கல. ஸோ சென்செக்ஸ் பார்க்குறோம், மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆகி போய் என்ன பண்ணால் மேலே இருந்த இந்த சப்ளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணால் இம்பேலன்ஸோட அந்த சப்ளை இருக்கு இல்லையா. ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கேருந்து மேலே கொண்டு போயிட்டு திருப்பி கீழே வந்தான். இந்த லோ உடச்சி வச்சான். ஸோ லோ உடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கும்போதே ஒரு சப்ளை போட்டு தான் கீழே இறங்கினா. அப்போ இந்த சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணால் கீழே இறங்கி மேலே போய் இந்த சப்ளை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே இறங்கினா. இப்போ கீழே இறங்குவன் இந்த லோ உடச்சி திரும்பி மேலே வந்தோன்னா இந்த இடம் நமக்கு ஒரு ஃப்ளிப் என்ட்ரியா மாறி இருக்கும். ஒருவேளை திரும்பி வந்தவன் இந்த என்ட்ரி எடுத்துட்டு மறுபடியும் மேலே போய் இந்த கையை உடச்சி திரும்பி வந்தோம்னா இங்கேருந்து ஒரு பிஓஎஸ் என்ட்ரி கொடுத்துருக்கலாம். பட் அது இல்லாமல் என்ன பண்ணிட்டோன்னா ஒரு பெருசாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு கன்சால்டேஷன் போட்டுட்டு பையரை நம்ம என்ன பண்ணோட பை பண்ண முடியாமல் செல்லருக்குள்ளே மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, இது ப்ரீவியஸாக நடந்தது. இனி நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் மார்க்கெட்டை 1 ஹவரில் லாக் பண்ணிப்பேன். 1 ஹவர் லாக் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கணும். மார்க்கெட் மேலேருந்து கீழே இருக்கலாம். ஸோ மார்க்கெட் எனக்கு 1 ஹவரில் பியரிஸாக இருக்குது நிப்டி.
அப்போ என்ன பண்ணும், இங்கேருந்து கீழே இறங்கி இந்த லோவை கன்ஃபார்ம் பண்ணிச்சு, இது ஹை கன்ஃபார்ம் பண்ணால் மறுபடியும் மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இருக்கான். ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த டிமாண்ட் நமக்கு ஆல்ரெடி மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது இன்வேலிடு. ஸோ மார்க்கெட்டு இப்போ என்ன பண்ணும், இங்கேருந்து போகிறவன் இந்த ஹை எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல எடுத்துருக்கான். பட் இது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணால் மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மேலே போய் இந்த விக்கு எடுத்தானா எனக்கு என்ன ஆகும், இந்த வெயிட்டிங் ஆறு போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஆர்எல் லோ வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவான், மறுபடியும் மேலே ஏறுவான், இந்த விக்கோபி ரெஸ்பெக்ட் பண்ணுவான், இல்லாட்டி இங்கே இருக்க இந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டு அங்கேருந்து கீழே விழுகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. இது 1 ஹவரில். ஸோ இதே 15 நிமிஷம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு மார்க்கெட்டு 1 ஹவரில் ரேஞ்சுக்குள்ளே லாக் ஆகணும். ஸோ 15 நிமிஷம் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கலாம். 15 நிமிஷம் மார்க்கெட்டை கீழே இறங்கினவன், இது ஆல்ரெடி மிட்டிகேட்டான சப்ளை. ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல நிற்கி. ஸோ இது வந்து ஒரு கன்சல்டேஷன் பேஸ், அதனால் இது இங்கே நிற்கட்டும். மார்க்கெட்டே இப்போ இங்கேருந்து போகிறவன் இங்கே தொட்டுட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தான் அப்படின்னா இதில் ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கேருந்து மேலே ஏறப்போகுது. நம்மளோட ரூல் படி என்ன பண்ணால் பீரியட்ஸ் டிஸ்கவுண்ட் டூல் போட்டோம்னா நமக்கு இது இதில் இருக்குது, மார்க்கெட்டு டிஸ்கவுண்ட் ஏரியாவில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணும், மார்க்கெட்டு பியரிஸ் 1 ஹவரில் பியரிஸு அப்போ என்ன பண்ணும், மேலே ஏறி நம்மளோட செல் ஆர்டர் இங்கே இருக்க ஆர்டர் எடுத்துகிட்டு ப்ரீமியம் ஏரியா போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும்போது தான் நமக்கு எது என்ன ஆகும், ப்ரோ ட்ரெண்டாக மாறும். அப்போ இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறது, கவுண்டர் ட்ரேட் பார்க்குறது பெட்ரு. அப்போ ரிஸ்க் ரிவார்டு கம்மியாக பார்த்துக்கலாம். அப்போ இங்கே இருக்கிற இந்த சப்ளையில் ஏன்னா மார்க்கெட்டு இப்போ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இது சப்ளை ஆகும். ஒருவேளை மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஆகும், மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட் கீழே இருக்குது, நமக்கு டிமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இங்கே வந்து தொட்டுட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறது, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு போகிறது, மார்க்கெட் நம்ம டைரக்ஷன்லாம் போகிறோன்னா அப்படின்னு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு போகிறது பெட்ரு. ஒருவேளை என்னன்னா இங்கே ஓப்பன் பண்ணி இந்த லெவலில் உடச்சிட்டு பாட்டம் வாட்டில் கீழே போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலே வரலாம். ஒருவேளை இங்கே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், இங்கே போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், மார்க்கெட்டு நமக்கு 1 ஹவரில் என்ன ஆகுது, ப்ரீமியம் ஜோன் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இங்கே வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தோன்னா இது நல்ல செல் ஆக்டிவேட் ஆகும், மறுபடியும் மார்க்கெட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை என்ன பண்ணலாம், இதெல்லாம் உடச்சிட்டு இங்கே போய் இந்த ஜோனில் எண்டி எடுத்து கீழே இருந்தானா இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்க 15 நிமிஷத்தோட இந்த சப்ளைலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு போகிறது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். இது இல்லாமல் வேறு என்ன நடக்குது வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகி இங்கே நிற்கலாம். இந்த சப்ளையோ இல்லை ப்ரீவியஸாக இதுக்கப்புறம் இங்கே ஏதாவது ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு அது தொடாமலே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு கன்சால்டேஷன் அன்னைக்கு நமக்கு ட்ரேட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்போதுமே ஒரு டிமாண்டை மார்க் பண்ணிப்போம், ஒரு சப்ளை மார்க் பண்ணிப்போம். டிமாண்டை தொட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா ஒரு என்ட்ரி, அதே மாதிரி சப்ளை பார்ப்போம், சப்ளை தொட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா ஒரு என்ட்ரி. ஸோ இதுக்குள்ளே ப்ராப்பரான நம்ம என்ன பண்ணுவோம், ரிஸ்க் ரிவார்டெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் இந்த ட்ரேடுக்குள்ளே போவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்க சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு இந்த இடத்துல இங்கே சப்ளை மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு சப்ளை, இங்கே ஒரு சப்ளை. சப்போஸ் லைவில் எனக்கு ஏதாவது சப்ளை டிமாண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நான் அதை மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்பில் கொடுப்பேன். அதில் நீங்கள் இல்லைன்னா அந்த குரூப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பார்த்துக்கலாம். ஸோ நான் பேங்க் நிஃப்டியை ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பார்க்குறேன். நமக்கு என்ன அப்படி இருக்குது, மார்க்கெட் 1 ஹவரில் பியரிஸாக இருக்குது. ஸோ இங்கே ஹை இருக்குது. இப்போ இந்த லோ என்ன பண்ணோம், மார்க்கெட்டு இந்த லோ எடுத்து இந்த ஹை எடுத்து வச்சுருக்கான். சப்போஸ் மார்க்கெட்டு கீழே இறங்கி இங்கே ஒரு விக்கு விட்டு மேலே போய் இந்த ஹையை உடைச்சானா இந்த லோ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். அப்போ இந்த லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு என்ன ஆகும், மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரோவுக்கும் இடையில கிடைக்கும். 1 ஹவரில் எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் லாக் ஆகணும். ஸோ ட்ரேடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் நான் மார்க் பண்ணிப்பேன். 15 நிமிஷம் போய் பார்த்தா என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்குறேன். எனக்கு 15 நிமிஷத்தில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு அன்மிட்டிகேட் டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிட்டேன். மார்க்கெட்டோட கரண்ட் ப்ரைஸுக்கு கீழே இருக்க டிமாண்ட் இதெல்லாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு மேலே இருக்க சப்ளை நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் நம்ம ரெகுலராக செய்கிற வேலை. இப்போ இங்கே வேலிடான சப்ளை எங்கே இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்க சப்ளை இது இன்வேலிடு. ஸோ இது மிட்டிகேட் ஆகிடுச்சான், இந்த இடத்துல விக்கு இருந்து அதையும் தொட்டுட்டான். ஸோ வேலிட் இல்லை. ஸோ இந்த இதுதான் ப்ரீவியஸாக ஒர்க் ஆகிருக்கான். அப்போ அதுவும் தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல இம்பேலன்ஸ். அப்போ இந்த இடத்துல எடுக்க போனால் இங்கே ஒரு வேலிடான எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இது எதுக்குள்ளே வருது, நம்மளோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்குள்ளே ஈக்லிபிரியமில் வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு மேலே ஒரு சப்ளை இருக்குது, நம்ம அதையும் கவனிக்கணும். அதுக்கு மேலேயும் நமக்கு சப்ளை இருந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன நடக்கலாம், மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணும்போதே இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் வெயிட் பண்ணுவோம். இங்கே போய் இதை தொட்டுட்டு நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்ட் கொடுத்தான் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு என்ட்ரி பார்க்கலாம். ஒருவேளை இங்கேருந்து போனவன் இதை உடச்சி இப்படி பண்ணிட்டான்னா இந்த சப்ளை தோற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் இந்த சப்ளை இன்வேலிட் ஆகிடும். இப்போ இதை தொட்டுட்டு என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்ட் கொடுத்தா இங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி பார்க்கலாம். ஒருவேளை இப்போ இதையும் உடச்சானா இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப் என்ட்ரி கிடைக்கும். மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்பி கீழே வருவான். இந்த இடத்துல இம்பேலன்ஸோட 1 நிமிஷத்தில் ஆர்டர் பிளாக் இருக்கும். அதை என்ட்ரி பிடிச்சோம்னா அப் டு நெக்ஸ்ட் சப்ளை போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த டிமாண்ட்லேயே ஓப்பன் ஆகும்.
ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணுவான், இங்கே இருந்துட்டு மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்து இங்கேயே நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போவான். இது நாளைக்கே நடக்கும். இங்கே ஓப்பன் ஆகிட்டு 3 கேண்டில் மேலே போயிட்டு திரும்பி கீழே வருவான், வந்து இந்த டிமாண்ட் எடுப்பான். சப்போஸ் ஃபர்ஸ்ட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10 to 20% மிட்டிகேட் பண்ணுறான், அப்போ ட்ரேட் எடுக்க வேண்டாம். மார்க்கெட் மேலே போவோம், திரும்பி கீழே வரும், இதை 50% மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பான், இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக். அதை எப்படி ஸ்டேட் பண்ணோம்னா அப் டு இந்த சப்ளை போகிற வரைக்கான நல்ல பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஒருவேளை அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவன் என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட்டை இப்படி இறக்கிட்டு கீழே இறக்கி நேராக இந்த லெவலை உடச்சிருவோம். உடச்சிட்டு கீழே பார்த்தீங்களா, இந்த டிமாண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகிறோம். நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த டிமாண்டில் என்ட்ரி எடுப்போம்னு நினச்சி என்ட்ரி எடுத்துட்டு கீழே எஸ்எல் வச்சாங்க இல்லையா, அந்த எஸ்எல்ஐ கரெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே தூக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போனோம்னா தேவையில்லாமல் ஒரு எஸ்எல் கூட போக மாட்டோம். அப்போ இந்த வேலை ஒருவேளை கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு இந்த சப்ளைலேருந்தே மார்க்கெட்டை கீழே இருக்கும், சரன்னு கீழே இருக்கும். இறக்கிட்டு இறங்கும்போது இந்த இடத்துல 3 கேண்டில் இம்பேலன்ஸோடு இருக்கும். அப்படி இறங்குவன் திரும்பி மேலே போனால் இந்த இம்பேலன்ஸில் என்ட்ரி, மேலே எஸ்எல், கீழே நமக்கு என்ன பண்ணலாம், 1 டார்கெட் புக் பண்ணலாம். ஏன்னா இங்கே இருக்க லெவல் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு மேலே போய் இங்கே செல்லை ஆக்டிவேட் பண்ணால் இங்கே எஸ்எல் ட்ரிகர் ஆகும். அப்போ நம்ம ஃபியூச்சர் டார்கெட்டான மினிமம் டார்கெட் புக் பண்ணிட்டு வெளில போகிறது நல்லது. அதுக்கப்புறம் நான் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகலாம், இந்த சப்ளை தோடலாம், மறுபடியும் இங்கேருந்து போகலாம், இந்த சப்ளை தோடலாம். பட் ஒவ்வொரு சப்ளையும் டிமாண்டையும் தொடும்போது நாம் என்ன பண்ணணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷனுக்குள்ளே ட்ரேடுக்குள்ளே போகலாம். அப்படின்னா அது ஹை ப்ராபர்ட்டி செட்டப்பு. ஸோ அடுத்து மேஜர் இண்டெக்ஸ் என்ன பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணும், எனக்கு 1 ஹவரில் இந்த பியரிஸ்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போய் இங்கே இருக்க இந்த ஹையை உடச்சிட்டு திரும்பி கீழே வந்து இங்கேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போனால் எனக்கு என்ன பண்ணும், பியரிஸ்ட்டு மார்க்கெட்டு மேல் நோக்கி போகிறான். எதுக்கு, போய் அவனோட ப்ரீமியம் ஜோன்லேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ப்ரீமியம் ஜோன் ஏன்னா இங்கே இருக்க இந்த சப்ளை தொடலாம், இந்த இடத்துல இருக்க இந்த விக்கோபை தொட்டுட்டும் மார்க்கெட்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணி அந்த இடத்துலையே லைவ்லேயே நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணால் 15 டிமாண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போவான், திரும்பி வந்து அந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு மார்க்கெட்டு மேலே போகும். ஸோ இது வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம லைவில் பார்க்குற விஷயம். இல்லைனா என்ன பண்ணுவோம், மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணி இந்த சப்ளைலேருந்து இறக்கி இன்னும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டு கீழே வரலாம். அப்போ இல்லைனா இன்னொரு விஷயம், இங்கேருந்து போவான், இந்த சப்ளை ரெஸ்பெக்டே பண்ண விடான், இங்கே ஓப்பன் பண்ணிட்டு கடன்னு மேலே போவான், போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கீழே வருவான். போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக்கு 1 நிமிஷத்தில் விட்டுட்டு போவான். அந்த ஆர்டர் பிளாக்கு திரும்பி வந்து ட்ரேட் பிடிச்சோம்னா நாம் இந்த மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணலாம். சப்போஸ் இங்கே போயிட்டான், திரும்பி இந்த இடத்துல வரணும்னா என்ன பண்ணணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே இருக்க ஆல்ரெடி இம்பேலன்ஸ் தொட்டு மார்க்கெட்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் இண்டெக்ஸும் 1 ஹவரில் பியரிஸாக இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா செல் பார்க்குற ஹை ப்ராபர்ட்டி. ஓகே, இதுக்காக வந்து மார்க்கெட் எல்லாமே கீழே விழுமா நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு என்ட்ரி இங்கே போட்டு கடனை தூக்கி போய் இந்த ஹையை உடச்சி வச்சானா 1 ஹவரில் மார்க்கெட்டு புள்ளேஸு. ஸோ மார்க்கெட்டு எந்த டைரக்ஷனில் நம்மளை போக சொல்லுதோ அந்த டைரக்ஷன் போய் நம்ம போயிடும். நாம் இப்படி எதிர்பார்க்குறோம், நாம் எதிர்பார்க்காத விஷயத்தை அங்கே ஒன்று நடக்குதுன்னா நாம் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கிற வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும். ஸோ இது சென்செக்ஸு. அடுத்து பார்க்கலாம், பின் நிஃப்டி பேரிஸாக இருக்கான். அப்போ என்ன பண்ணும், மறுபடியும் கிட்டத்தட்ட இவனும் மேலே போய் இந்த ஹையை உடைக்கணும். உடச்சிட்டு அழகாக இங்கே செல்லோ போயிருக்கு. அப்போ இதை போவான், தொடுவான், திரும்பி கீழே வருவான், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுப்பான், ஒரு என்ட்ரி எடுப்பான். சில நேரங்கள் இந்த என்ட்ரி நமக்கு என்ன ஃபெயில் ஆகும்னா, ஈவன் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு போனாலும் நேராக போய் ஹையை உடச்சி வைப்பான். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் என்ன பண்ணுறான், யூனிவர்சல் டிஸ்கவுண்ட் ஏரியாவில் இருக்கான். அப்போ அது என்ன பண்ணும், பியரிஸாக இருக்கிறதுனால இங்கேருந்து போய் அவன் என்ட்ரி எங்கே எடுக்கணும், இங்கே போய் ப்ரீமியமில் தான் என்ட்ரி எடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டோம், மார்க்கெட்டில் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்குறதா இல்லை ஆவரேஜ் பண்ணுறதா, அதை மட்டும் பண்ணாதீங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வைங்க. மார்க்கெட்டு மேலே போகணும், போயிட்டு திரும்பி கீழே வரணும். கீழே வரும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு கிளிப் என்ட்ரி அழகாக காத்துட்டு இருக்கும். 1 நிமிஷத்தில் நமக்கு என்ன பண்ணி வச்சுப்பான், இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இருக்கும். அந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடத்துல எஸ்எல் வச்சுட்டு கட் பண்ணிட்டு பொசிஷன் வெளில போனால், பொசிஷன் இதுக்கு முன்னாடி என்ன செல்லு பார்த்தீங்க, அப்போ இந்த இடத்துல பை பார்க்கணும் மார்க்கெட்டு சொல்லுது. அப்போ இங்கே அடுத்த என்ட்ரி ட்ரிகர் பண்ணுங்க. மார்க்கெட் இங்கேருந்து எங்கே போவான், அடுத்த இருக்கிற சப்ளை நோக்கி போவான். இந்த மூவ்மெண்ட் நீங்கள் எடுத்த இங்கே எஸ்எல்லை ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற ட்ரேடு உங்களுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வாங்க, அதில் போய் உட்காந்து ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது அதிகபட்சமான உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அது பண்ணுறதில்ல, அது பண்ணணும். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்க சப்ளைலாம் மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த சப்ளைக்கெலாம் வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு போகிறது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம மிட் கேப் பார்க்குறோம். மிட் கேப் என்ன பண்ணுது, மார்க்கெட் அழகாக 1 ஹவரில் பெரிஸ் ஆகி நம்ம எதிர்பார்க்குற ப்ரீமியம் ஜோன்லேயே மார்க்கெட் நின்றுருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு இங்கே உடுக்கிற என்ட்ரியை இங்கே இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷனோட ஒரு என்ட்ரி கிடச்சிச்சுன்னா அந்த என்ட்ரியை 10 நிமிஷத்தில்
இங்கே கிடைச்ச என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நேராக கீழே இறங்கி வந்து இந்த லோவை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ப்ராப்பரான ஒரு செட்டப்போ வெயிட் பண்ணணும். ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு சப்ளை இருந்துச்சுன்னா அந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்தோம்னா கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை ஒரு வேளை மார்க்கெட்டு மேலே போகிறான், இந்த கையை உடச்சி வைக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணும், நம்மளோட மார்க்கெட்டுக்கு டைரக்ஷன் மாற்றி தான் நாம் ஒன்று மாற்றிடணும். அப்போ இங்கே மேலே போனோம், திரும்பி வருவான், இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், ஒரு நிமிஷம் ஆர்டர் பிளாக் இருக்கும், இங்கேருந்து என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட்டு மேலே போவோம். இப்போ இங்கே என்ன இருக்குது 15 நிமிஷத்தில், ஸோ ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு இங்கே இருக்க சப்ளைக்கு தான் அவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ இந்த சப்ளைக்கு அவன் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ அப்போ அவன் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கே இருக்க விகோபிக்கும் அவன் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல அவன் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நிற்கிறான். அப்போ இன்னும் கீழே இறங்கட்டும் மார்க்கெட்டு. கீழே இறங்கி இங்கேருந்து வந்து இந்த லெவலம் உடச்சிட்டு கீழே போகும்போது நமக்கு அழகாக இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பு தருவான். இந்த ஃப்ளிப்பை பிடிச்சிங்கன்னா கடை மார்க்கெட்டு கீழே போகிற வரைக்கும் அந்த லோவை முழுசாக கேப்சர் பண்ணலாம். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 15 ஒரு டிமாண்ட் இருக்குது. இப்போ இந்த டிமாண்டை தொட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகலாம். இல்லைனா உங்களை எண்டு எடுக்க வச்சு மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு டக்குன்னு கீழே வந்து உடச்சிட்டானா மார்க்கெட் என்ன பண்ணுறான், மேலே போகிற மாதிரி பையர்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு கீழே செல்லர் மாதிரி மாற்றிட்டான்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பொசிஷன் எக்ஸிட் பண்ணுங்கள். கீழே வரும்போது செல் பிடிங்க. அங்கேருந்து கீழே கடகன்னு கீழே வந்து இந்த லோவை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உடனே நாளைக்கு நடக்குமா, நாளை பொறுத்து நடக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டு எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷன் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். சப்போஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோட டெலிகிராம் குரூப்பில் தர்றேன். நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்பில் இல்லைன்னா அதில் கனெக்ட் பண்ணிக்கிறங்க. லைவில் எனக்கு ஏதாவது செட்டப் வந்துச்சு அப்படின்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னா அதில் உங்களுக்கு மார்க் பண்ணி தரேன். ஸோ உங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே தர இந்த நம்பருக்கு என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ரேட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.